ஸோ நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த மாதிரி யாராவது வந்து உங்களுக்கு காசு தரேன், உங்கள் பேங்க் அக்கௌண்ட் கொடுங்க, கொஞ்ச நாள் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம். ஆப்வியஸ்லி இல்லைங்களா, நம்ம ஒரு சின்ன வில்லேஜில் ஏதோ வேலை பார்த்துட்டு இருப்போம். சடனாக பெங்களூர் போலீஸ் வந்து நம்மளை வர சொல்லி கூப்பிட்டா அப்படின்னா வந்து நிறைய ஸ்கேம் வந்து இந்தியாவில் இப்போ நடந்துகிட்ருக்கு. மலேசியா, சிங்கப்பூர், கம்போடியா. ஸோ சும்மா 5 ரூபா 10 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு தயவு செஞ்சு உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ஸ் வந்து யாருக்குமே கொடுக்காதீங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டாக்ஸ் ப்ரோ. இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்து நிறைய நண்பர்கள் இப்போது பேங்க் அக்கௌண்ட்ஸ் வந்து லெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா இப்போ ஃபேஸ்புக்கில் இருக்கலாம், இல்லை டெலிகிராம், இந்த மாதிரி வந்துட்டு உங்கள் பேங்க் அக்கௌண்ட் வந்து எனக்கு கொடுங்க, ஒரு மாதத்துக்கு வந்து நான் ஒரு 50,000 கொடுக்குறேன், அப்படி கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுங்க, இந்த மாதிரி வந்து கேட்டுட்ருக்காங்க. சரி, இது வீட்டில் சின்ன சின்ன வேலை பார்த்துட்ருப்பீங்க, இல்லை ஊரில் வந்து 5,000 10,000 வந்துட்டுருக்கோம். ஸோ ஒருத்தர் வந்து 50,000 தரேன், மாதத்துக்கு 40,000 தரேன் அப்படின்னும் போது வந்து நமக்கு ஒரு ஆசையாக இருக்கும், நம்ம பண்ணிடுவோம். சரி, பேங்க் அக்கௌண்ட் தானே, என்ன ஆக போகுது, நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்துருவீங்க. சரி, இந்த பேங்க் அக்கௌண்ட் வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, உங்கள் பேரில் வந்து அக்கௌண்ட் இருக்கும், கரண்ட் அக்கௌண்ட் வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு நிறைய இந்த மாதிரி இல்லீகல் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கரண்ட் அக்கௌண்ட்டில் வந்து 2 கோடி ரூபா இல்லை 5 கோடி ரூபா இந்த மாதிரி வந்து லிமிட்ஸ்ன்றது இருக்கும். ஸோ இப்போ எடுத்துகிட்டு ஒரு மாதம் அவங்க யூஸ் பண்ணிவிட்டு அதை வந்து தூக்கி போட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி டம்மி அக்கௌண்ட்ஸ் எல்லாம் நிறைய வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, இந்த மார்க்கெட்டில் நிறைய நடந்துகிட்ருக்கு. ஸோ நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த மாதிரி யாராவது வந்து உங்களுக்கு காசு தரேன், உங்கள் பேங்க் அக்கௌண்ட் கொடுங்க, கொஞ்ச நாள் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம், உங்கள் ஓடிபி எல்லாம் நாங்கள் மொபைல் நம்பர்லேருந்து எல்லாமே அவங்க புதுசாக வச்சுக்கிட்டு இது பண்ணுவாங்க. இப்போ ரீசெண்ட்லி வந்து ஒரு நண்பர் வந்து எனக்கு கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அக்கௌண்ட்டில் என்னோடய கரண்ட் அக்கௌண்ட் ஃபேஸ்புக்கில் தான் வந்தாங்க சார், எனக்கு வந்து ஒரு 2 லட்ச ரூபா தரேன்னு சொன்னாங்க. நானும் ஆசைப்பட்டு அது கொடுத்துட்டேன். பேங்க் அக்கௌண்ட் கொடுத்தோடனே அவங்க கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாளில் 20 கோடி ரூபா ஃபண்டு வந்து உள்ளே வந்திருக்கு. அதே மாதிரி ஒரு 20 கோடி ரூபா வெளில வந்துட்டு, 20 கோடி ரூபா உள்ளே வந்திருக்கு, 20 கோடி ரூபா வெளில போயிடுச்சு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் தான் வந்து அவருக்கு தெரிய வருது, இந்த மாதிரி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பெங்களூர்லேருந்து நோட்டீஸ் வந்து நிறைய வாட்டி வந்திருக்கு. இந்த மாதிரி உங்கள் அக்கௌண்ட்டில் ஃப்ராடுலண்ட் அமௌண்ட் வந்திருக்கு, வந்து சம்மன்ஸ், தட் இஸ் நீங்கள் நேராக வரணும், பெங்களூரு போலீஸ் வந்து டிபார்ட்மெண்ட்டுக்கு நேராக வரணும் அப்படின்ற மாதிரி கூப்பிட்ருக்காங்க. ஆனால் என்ன இருக்குது, ரொம்ப பயந்து போயிட்டு அவங்க ஆப்வியஸ்லி இல்லைங்களா, நம்ம ஒரு சின்ன வில்லேஜில் ஏதோ வேலை பார்த்துட்ருப்போம். சடனாக பெங்களூர் போலீஸ் வந்து நம்மளை வர சொல்லி கூப்பிட்டா அப்படின்னா வந்து எவ்வளோ பயமாக இருக்கும். வீட்டில் நிறைய பேர் பயந்துட்டாங்க, நிறைய பிரச்சனை. ஸோ அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு அவர் வந்து பேசியிருக்காரு, இந்த மாதிரி என் அக்கௌண்ட் வந்து இந்த மாதிரி தான் ஃபேஸ்புக்கில் என்னை ஏமாற்றி காசு கொடுக்குறேன்னு சொல்லி நான் அக்கௌண்ட் கொடுத்தேன். கிட்டத்தட்ட 20 கோடி ரூபா ஃபண்டு உள்ளே வந்திருக்கு, எல்லாமே வந்து இல்லீகல் மணி. ஸோ இன்னொருத்தங்களை ஏமாற்றி அந்த ஃபண்டு இந்த அக்கௌண்ட்டில் வாங்கி அதை வந்து கிரிப்டோவாக மாற்றி எடுத்துகிட்டு போயிடுறதோ இல்லை வேறு வழியில் எடுத்துகிட்டு, இதெல்லாம் பண்ணுறது பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கேம் வந்து இந்தியாவில் இப்போ நடந்துகிட்ருக்கு. மலேசியா, சிங்கப்பூர், கம்போடியா, நம்ம மெசேஜஸ்ஸு நியூஸ்லாம் பார்த்துட்டே இருப்போம். ஸோ இவங்க பண்ணுற ஸ்கேம்ஸ்டர்ஸ் எல்லாமே இதுதான். ஃபேஸ்புக்கு இந்த மாதிரி யார் ஃப்ரீயாக இருக்காங்க, டெலிகிராமில் நிறைய லிங்க் அனுப்புறது. ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு பேங்க் அக்கௌண்ட்டை வாங்கி அந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி அது வந்து தூக்கி போட்டுருவாங்க. ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த அக்கௌண்ட்டில் எந்த டிரான்சாக்ஷன் நடந்திருந்தாலுமே அது வந்து உங்களோட டிரான்சாக்ஷன் தான். ஏன்னா உங்கள் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி யார் பண்ணாலுமே அது நீங்கள் பண்ண மாதிரி தானே. ஸோ அப்போ நான் பண்ணலை அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகே, நீங்கள் இன்னோசென்ட்டு தான், நான் பண்ணலை அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுறதுக்கான மன உளைச்சல் இருக்குது இல்லையா, அது ரொம்ப வந்து போக வேண்டியதாக இருக்கும். இப்போது நீங்கள் வில்லேஜில் இருக்கீங்க, படிக்க தெரியாது அப்படின்னா அட்லீஸ்ட் ஏதாவது போலீஸ் வந்து நம்புறமான வாய்ப்புகள் இருக்கும். ஓரளவுக்கு நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, படிச்சுட்ருக்கீங்க, இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு கிரிப்டோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து அவங்க நம்புறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஸோ இந்த மாதிரி மாட்டிக்கிட்டு உங்களுக்கு எஃப்ஐஆர் ஏதாவது ஃபைல் பண்ணாங்க அப்படின்னா வீசாவில் இஷ்யூஸ் வரும். அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் வந்து ஏதாவது ஃபாரின் போகணுன்னா மெயினாக ப்ராப்ளம்ஸ் வரும். ஏதாவது ஃபர்தராக ஸ்டடீஸ் பண்ண போகிறீங்கன்னா பிரச்சனை வரும். ஸோ சும்மா 5 ரூபா 10 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு தயவு செஞ்சு உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ஸ் வந்து யாருக்குமே கொடுக்காதீங்க. அதே மாதிரி தான் கிரெடிட் கார்டுமே. நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், கிரெடிட் கார்ட்ஸ் வந்து கொடுக்காதீங்க. அதில் இப்போ ரீசெண்டாக நிறைய நோட்டீஸஸ் வந்திருக்கு. சில கஸ்டமர், சில கிளைண்ட்ஸ்க்கெல்லாமே வந்து 1 கோடி ரூபா 2 கோடி ரூபா டேக்ஸ் கட்ட சொல்லி
வந்திருக்கு. ஸோ சரிங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம வந்து இந்தியாவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான கேஸ் வர்றதுனால போலீஸுக்கும் டைம் இல்லை இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு. ஆனால் ஒரு 4-5 வருஷம் கழிச்சு ஓரளவுக்கு சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே அவங்களுக்கும் டெவலப் ஆகிடுச்சு, இது எப்படி ஃப்ராட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து மாட்ட வாய்ப்பு இருக்குது. ஸோ தயவு செஞ்சு உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ஸு யாருக்குமே கொடுக்காதீங்க. யாராவது கேட்டாலுமே முடியாதுன்னு சொல்லுங்கள். தயவு செஞ்சு அன்னோன் பார்ட்டிஸ் லைக் ஃபேஸ்புக், டெலிகிராம், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டிக்டாக் எதுலேருந்து யாராவது வந்து எதாவது கேட்டால் கூட தயவு செஞ்சு பண்ணாதீங்க. எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு அப்டேட்டோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்கள் கார்த்திக் ஃப்ரம் டாக்ஸ் ப்ரோ. தேங்க்யூ.